சொல்லி அந்த வார்த்தையை கொண்டு அநேக இடங்களில் போய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களான நம்முடைய அண்ணன் அவர்களை, நம்முடைய அன்களை நல்ல கைத்தட்டி, எனக்கு அங்கிள் உங்களுக்கு அண்ணன் எப்படி மனசில் நினைச்சு நல்லா இதானா நல்லா கைதட்டுறது, நல்ல உற்சாகமா கைத்தட்டி ஆமே கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஜீவனுள்ள தேவன் சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம்ம ஆராதித்த தெய்வம் ஒரு கல்லோ மண்ணோ அல்ல. பாருங்க, ஒரு கருங்கல்லுக்கெல்லாம் எண்ணெய் பூசி போட்டு என்ன கும்பிடுறாங்க பாருங்க. ஒரு மரத்துக்கு எல்லாம் துணியை கட்டி விட்டு போட்டு கும்பிடுறாங்க. அது ஒரு பேச்சும் பேசுறது இல்லை. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. நீங்க ஆராதிக்கும் பொழுது நம்ம மத்தியில் அவர் அசைவாடி கொண்டு இருந்தார். கொஞ்சம் பிள்ளைகள்லாம் அப்படியே உட்காருங்க பார்க்கலாம், அப்படியே உட்காருங்க. அதுக்கு இதுக்கு நடக்காதீங்க. அவங்க பிராக்டிஸ் பண்றவங்க போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகே, ஸோ நாம் ஆராதிக்கிற தெய்வம் இன்னார் என்று நமக்கு நல்லாவே தெரியும். அவர் ஜீவனுள்ள தேவன். அந்த தேவனை நாம மௌனமா உட்கார்ந்து ஆராதிக்கிறவங்க கிடையாது. அது ஒரு பீரியட் இருந்தது, பாரம்பரியத்துல வந்தது. எப்படி தெரியுங்களா? அப்படியே மௌனமா உட்காரணும், கைகளை வைத்துக்கணும், கண்ணை மூடிக்கணும், அப்படியே நீங்களே பேசணும், அப்படியே மெதுவா எந்திரிச்சு போகணும், யாரும் அடுத்தவங்களுக்கு சத்தம் கொடுக்கூடாது. இப்படிலாம் இல்ல. கர்த்தரை ஆர்ப்பரியுங்கள்னு சொல்லியிருக்கார். 10 நரம்பு வீணைகளுடன் ஆர்ப்பரியுங்கள்னு சொன்னார். 10 நரம்பு வீணைகள்னு சொன்னா கைதட்டி ஆர்ப்பரிக்கிறது. சோ கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் பொழுதுதான் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுது. எல்லாம் நான் பிரேக்ஃபாஸ்ட்ல சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? வயிறு நேரம் சாப்பிட்டீங்களா? நல்லா டேஸ்டா பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அருமையான குக்கு நமக்கு அமைஞ்சிருக்காரு, அருமையா செஞ்சிருக்கிறாரு. சரி, நல்லா சாப்பிட்டீங்க. உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி உட்காரலாம். எந்த ஸ்ட்ரிக்டும் கிடையாது. நீங்க கால் நீட்டி உட்காரணுமா, சேர்ல ஏறி உட்காரணுமா, கீழே உட்காரணுமா, எப்படி வேணா உட்காரலாம். ஒரு 2 காரியம் செய்யக்கூடாது. என்ன தெரியுங்களா? படுக்க கூடாது. 2வது காரியம் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், தூங்கக்கூடாது. கரெக்டா சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுதான் பெரிய பிசாசு. சத்தியத்தை கேட்க கூடாதபடிக்கு என்ன பண்ணிருக்க, கணனித்திரையின் ஆவியை கொண்டு வந்துட்டு கண்ணு நல்லா இறுகிடும். இதுல 10ஆவதுக்கு நல்லா இட்லி கிச்சடி வேற. சும்மா விடுமா அவன மனுஷன? அது பெரிய குட்டி பிசாசு இல்லைங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட இந்த 2வது நாள் கர்த்தர் கடந்த நாளை மகத்துவமா நடத்தி இருந்தால், இந்த 2வது நாளில் கூட்டத்துல கர்த்தர் இன்னும் மேன்மையான காரியங்களை உங்கள் மத்தியில் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு இருங்க. வந்தவர்கள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பி போவதில்லை என்பதுதான் தேவனுடைய வாக்கு. இந்த வீட்டாரை நம்ம வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். காரணம் என்ன? இன்னைக்கு அநேக பேர் ரட்சிக்கப்படும்படியாகவும் இன்னைக்கு இந்த 2 நாளும் ஒரு குட்டி பரலோகமா இந்த வீட்டை மாற்றுவதற்கு அவர்கள் இந்த வாசலை திறந்து கொடுத்திருக்காங்க. அவரையும் அவருடைய மனைவியும் ஐயா தான் அங்க உட்கார்ந்துருக்காங்க. ஒன்னும் தெரியாதவராக உட்கார்ந்துக்கிட்டாரு. அவர் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு காலையில இருந்து அலைகிறாரு அதுக்கு இதுக்கும். அவருடைய மனைவி அங்க இருக்கிறாங்க. ராத்திரி எல்லாம் எல்லாருக்கும் படுக்கிறதுக்கு படுக்கையும் சின்ன பிள்ளையாட்ட ஓடுறாங்க. அதே மாதிரி நம்ம தீபு அவருடைய மனைவி எல்லாருக்கும் நல்ல கவனங்கள் எடுத்து தங்க வேண்டியவங்களுக்கெல்லாம் அருமையா பராமரிச்சாங்க. ஒரு தாயன் போல கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். பகல் வேலையிலையும் அப்படிதான். எல்லாரும் சாப்பிட்டாங்களான்னு ஓடி ஓடி தீபாவுடைய மனைவியும் எல்லாரும் விசாரிச்சு நல்ல சாப்பாடு பரிமாறினாங்க. அது கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பார். சொல்லவே வேண்டாம், அவருடைய கர்ப்பத்தின் கனியாகிய ஆரியனை கர்த்தர் அபரிதமாக அவனை கொண்டு ஒரு பெரிய காரியம் திட்டம் இருக்குது. கர்த்தர் சொல்லுங்க, பெரிய திட்டம் இருக்குது. அந்த திட்டம் ஒரு காலம் வரும் பொழுது நிறைவேறும். கடந்த நாள் இரவு ரொம்ப நேரம் நாங்கள் அவங்க குடும்பத்தோடு பேசிட்டு இருந்தோம். அதனாலதான் எங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் கம்மியாகி போச்சு. வெளிப்பாடுகளை எல்லாம் சொல்லி இருக்கிறோம். கர்த்தர் அவர் நிறைவேற்றுவார். அதற்கு அவங்க தாய் தகப்பன் உழைத்து, அவங்க தாத்தா பாட்டியும் அதற்கு கடுமையாக உழைத்து கர்த்தருக்கு அவங்க செய்யும் போது இவர்கள் இந்த இடத்துல பிரகாசிக்கிறவர்கள் அல்ல, உலகெங்கும் பிரகாசிப்பார்கள். இன்னாருடைய பேரன் என்று சொல்லுவதை காட்டிலும் இவர் ஆரியனுடைய தாத்தா என்னும் சொல்ல நிலைமை வரும். இவர் ஆரியனுடைய அப்பான்னு சொல்ற நிலைமை வரும். காரணம், ஆரியனை கொண்டு கர்த்தர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். இப்படியாக நம்முடைய ஊழியத்திற்கு வந்து இணைந்த அநேக குடும்பத்துடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவரை நிறைய வெளிப்பாடுகளை கொடுத்து இன்னைக்கு அவங்க பிள்ளைகளை எல்லாம், அதுல முதல் நம்ம ஆல்பி ஒரு பெரிய சாட்சி. ஆல்பியை கொண்டு கர்த்தர் பாருங்க இல்லையா? சரி, ஓகே, பிராக்டிஸ் பண்ணிருக்கோம்.
ஆல்ஃபிக்கு வந்து கீபோர்டு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சௌரியபாளையத்துல இஸ் த பெஸ்ட் கீபோர்டிஸ்ட். சாமியார் அவனை கூப்பிட்டு அவனை தான் 3 ப்ரோக்ராம் 2 ப்ரோக்ராம் இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்களா. அந்த அளவுக்கு அவன் வந்து சாதாரணமா இருந்த மதுரை அசாதாரணமாய் மாற்றிக்கிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய குடும்பத்தை அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படியே இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். அப்படி போனாக்க நிறைய டைம் போயிடும். அப்படி பிள்ளைகளை கொண்டு நிறைய வெளிப்பாடுகளை கொடுத்து அவர்களை எழுப்பி பிரகாசிக்க முடியாத தேவன் இந்த ஊழியத்தின் மூலமாக செய்திருக்கிறார். அப்படியே இது எதற்காக இந்த நிகழ்ச்சிங்கிறது நீங்க முதல்ல குறிப்பா தெரிஞ்சுக்கங்க. இந்த நிகழ்ச்சி ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனுடைய நோக்கம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனுடைய பேரை பெருமைப்படுத்துவதற்கு அல்ல, கர்த்தருடைய நாமத்தை ஜனங்கள் மத்தியில கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஊழியத்தின் நோக்கம். அதனாலதான் எங்க ஊழியத்திற்கு கொடுக்கப்பட்ட வசனம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏன்னா என்னை விடுதலையாக்கினது சத்தியம்தான். அந்த சத்தியம் பிறரை விடுதலையாக்க முடியும் என்பதால் தான் நாங்க இந்த ஊழியத்தை மேற்கொண்டு அநேகருக்கு போதிக்கும்படியா வரோம். அநேகருக்கு இந்த மாதிரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் போட்டு உங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தி 2 நாட்களும் கர்த்தருடைய பர்வதத்தில் உங்களை உட்கார வச்சு அபிஷேகத்தினால் நிரப்பி உங்க கட்டுகளை எல்லாம் உடைத்து நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஏதோ வந்தோம் உட்கார்ந்தோம் ஏதோ பாவம் அவங்க பாடிட்டு இருக்கிறாங்க டைம் பாஸ் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியாம உங்க கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு இருக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கே தெரியாது. உங்களை விட்டு எத்தனையோ பிசாசு ஓடியாச்சு தெரியுமா உங்களுக்கு. இனி விட்டா இவன் 2வது நாள் இவங்க உட்காந்துருவான்னு சொல்லி போட்டு உங்களை விட்டு போயாச்சு. இன்னைக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கே வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா டோட்டலி ஆல் ஆஃப் தம் கிளியர். நீங்க எல்லாம் கிளியர் ஆயிட்டீங்க. இன்னைக்கு நடக்க போறிய ஆராதனையில இன்னும் விசேஷமா கைதட்டி நல்லா ஆராதிச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு சாயந்தரம் போகும் பொழுது கர்த்தருக்குள்ள நீங்க புது சிருஷ்டியா இருப்பீங்க. நேற்றைய தினம் நீங்கள் வராம போனவங்க இன்னைக்கு வந்திருந்தா தயவு செய்து ஆராதனையில நல்ல கைதட்டி பாடுங்க. கைதட்டி பாடுவதற்கு மிஞ்சின ஒரு ஜெபம் கிடையாது. எத்தனை நீங்க வேணா ஜெபமால சொல்லிக்கீங்க, எத்தனை பிரிண்டட் புஸ்தகம் ஜெபம் பண்ணிக்கீங்க, எவ்வளவு நேரம் பாஸ்டிங் போட்டுக்கீங்க, எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு 10 நிமிஷம் நீங்க கைதட்டி ஆராதிச்சிட்டீங்கன்னா 100 நாளுக்கு பலன் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி. சோ எப்பெல்லாம் ஆராதிக்க சந்தர்ப்பம் கிடைக்குதோ நீங்க நல்லா ஆராதிங்க. ஆராதிக்கிறதா உங்களை உருவாக்கப்பட்டிருக்கு. முதல்ல நீங்க யாருன்னு தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான அவசியம். பிதாவினிடத்துல 3 பிரதான தூதர்கள் இருந்தாங்க. எத்தனைங்க? 3 பிரதான தூதர்கள். இந்த 3 பிரதான தூதர்களுடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது மீகாவேல், 2வது கேப்ரியல், 3வது பேர் சொல்லுங்க பார்க்கலாம், லூசிபர். என்னடா அது லூசிபர் பிசாசே நினைக்கிறீங்களா? அவன் தான் பிரதான தூதனா இருந்தான். இதுல 3 தூதர்களுக்கு 3 வேலைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. மீகாவேல் என்பவன் யுத்தம் செய்கிறவன். அதனாலதான் மைக்கேல் சர்ச் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஈட்டி அம்பெல்லாம் வச்சுட்டு அவர் போராடுவதற்கு அவர் அனுப்புவார் ஆண்டவர். யுத்தங்களின் தலைவர் அவர், சேனாதிபதி. கேப்ரியல் எடுத்துட்டீங்கன்னா பிதாவினிடத்தில் இருக்கிற செய்தியை அவன் ஜனங்களிடத்தில் வந்து கொண்டு வந்து கொடுக்கிறது தான் கேப்ரியலுடைய வேலை. அப்படி ஒரு 2 உதாரணம் சொல்லணும்னா, எலிசபெத்துக்கு கர்ப்பவதி ஆவாள் என்பதை சொன்னது யாருங்க? கேப்ரியல் வந்து சொன்னான். மரியாள் கர்ப்பவதி ஆவாள் என்பது சொன்னது யாரு? கேப்ரியல் தான் சொன்ன. அப்ப கேப்ரியல் செய்திகளை கொண்டு வந்து கொடுப்பதுல பிரதான தூதனா இருந்தான். மேய்ப்பர்களிடத்துல வந்து சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்று சொல்லி அவன் இயேசு பிறப்பதை குறித்து சொன்னான். அவன் ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தான். அப்ப செய்தியை கொடுப்பது யாருங்க? கேப்ரியல் தூதன். இப்ப மிஞ்சி போகிறது யாருங்க? லூசிபர். இந்த லூசிபருடைய வேலை என்ன என்று கொடுக்கப்பட்டிருந்தா, லூசிபர் ஆராதனைக்குரிய தலைவர். பிரைஸ் லார்ட் சொல்லுவார். பிதாவிடத்துல ஆராதனைக்கு ஏராளமான தேவ தூதர்கள் நிற்பாங்க. இவர்களை கைட் பண்றதுதான் லூசிபருடைய வேலை. லூசிபர் எந்நேரமும் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துறது ஒண்ணுதான் லூசிபருடைய வேலை. இப்ப இந்த லூசிபருக்கு வந்து தனக்குள்ள ஒரு பெருமை உண்டு. இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கும். ரீசன் என்னன்னா, அவங்களதான் ஃபர்ஸ்ட் லூசிபர் பிடிப்பான். ஏன்னா தனக்குள்ள அவங்க முதல்ல பெருமையை கொண்டு வருவாங்க. ஏன்னா லூசிபருக்குள்ள லூசிபர் வந்த பிறகுதான் பிசாசு வந்து. ஆனா லூசிபர் பிசாசா மாறதுக்கு எந்த பிசாசு இருந்தது? தேவன் ஒரு பிசாசையும் படைக்கலையே. அப்ப பிசாசு எப்படி உருவானுச்சு? அவனுடைய குணாதிசயம். லூசிபருக்குள்ள ஏற்பட்ட ஒரு பெருமை தான் அவன் பூமியில தள்ளப்பட்டான், பிசாசுகளின் தலைவனா மாறிட்டான்.
அவனுக்கு கீபோர்டு வாத்திட்டு பேட் அடிச்சுட்டு இருந்த குரூப்பை எல்லாமே தள்ளினார். கீழே விழுந்தவங்க தான் அவனோட சேர்ந்த 30 முக்கோடி தேவர்கள். இன்னைக்கு சொல்றமே 30 முக்கோடி தேவர்கள். அந்த 30 முக்கோடி தேவர்களும் லூசிபருடைய பின்னால விழுந்தவங்க தான். அவங்களுக்கு இப்ப தலைவன் யாருன்னா லூசிபர் தான் எல்லா வேலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இப்ப பிதாவின் இடத்துல இருந்த 3 பிரதான தூதர்கள்ல ஒருவன் விழுந்து போயிட்டான். அதுலயும் முக்கியமானதே என்னன்னு கேட்டா ஆராதனைக்குரிய தலைவனே விழுந்து போயிட்டான். இன்னைக்கு நம்ம பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவின் ஒரு ஜெபம் சொல்றோமே, அந்த ஜெபத்துல பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலையும் செய்யப்படுவதாக ஒரு வார்த்தை வருது. நல்லா நினைவுக்கு வந்து பாருங்க, பரலோகத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை தான் நீங்க பூலோகத்துல செய்யணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்கீங்க. பிரதர் சொன்னாரு ஆராதிக்கிற போது யாரும் பேசாதீங்கன்னு. ஆராதனை முடியல விட்டு பேசக்கூடாதுன்னாரு. பரலோகம் ஆனா நம்ம ஜெபம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என்ன ஜெபம்? பரலோகத்தில் செய்யப்படுவது பூலோகத்திலும் செய்யப்படுவோம். இதை எத்தனை வருஷங்க நம்ம ஞானஸ்தானம் எடுத்த சின்ன பையன்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த ஒரு வரிக்கான அர்த்தம் என்னன்னு தெரியல. பரலோகத்தில் என்ன செய்யறாங்க, அதை ஏன் பூலோகத்துல செய்ய சொன்னோம்? பரலோகத்துல ஆராதிக்க சொன்னாங்க. ஆராதனை நடந்துகிட்டு இருக்குது. அதை தான் நம்ம பூலோகத்துல செய்யும்படியா கேட்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நீ பூலோகத்துல ஆராதிச்சு பழகினாதான் பரலோகத்துல உனக்கு இடமே உண்டு. ஏன்னா நீ பரலோகத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படுவது நோக்கம் என்ன? பிதாவை ஆராதிக்கிற குரூப்ல போய் சேர போறீங்க. அதுக்கு நீங்க பூலோகத்துல ஆராதிச்சு அவருடைய மகிமையை தெரிஞ்சு கொண்டாதான் பரலோகத்துக்கே போக முடியும். பாவ புண்ணியம் பார்த்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படணும் சொன்னா வேதம் சொல்லுது, இந்த பூமியில பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லையேங்கிறார். அப்படி நீ பாவம் செய்ய பார்க்க கூடுமானால் இந்த பூமியில மிஞ்சுபவன் யாருன்னு சொல்லி தாவீது கேட்கிறான். அப்ப பாவி என்று ஒருத்தரை பார்க்க ஆரம்பிச்சுட்டாருன்னா இந்த பூமியில ஒரு ஆள் மிஞ்ச முடியாது. அப்ப யார் தான் போய் பரலோகத்தில் ஆராதிக்க போறாங்க? கர்த்தர் பாவத்தை பார்க்கிறவர் அல்ல, 7 அல்ல 70 முறை மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். அதுக்காக பாவம் செய்யுங்க நான் தூண்டி விடுறேன். ஒரு முறை 2 முறை மன்னிப்பார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆகாவலின்னு விட்டுருவாரு. சோ அதற்குள்ள நீங்க திருப்பி வந்துக்குவாரு. 2வது, ஆராதிக்கிற பிள்ளைகள் எப்பவுமே பாவம் செய்ய மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுவாங்க. ஹalleluya. சோ அப்ப ஆராதனை நம்மள ஆண்டவர் அழைத்ததன் நோக்கம் என்ன? அந்த லூசிபருடைய குரூப் கீழே விழுந்தது பாத்தீங்களா? இந்த குரூப்பை ஃபில் பண்றதுக்கு நான் யாரை எடுத்துக்கொள்வதுன்னு தெரியாம அவர் யோசிக்கும் பொழுதுதான் தனக்கென்று ஆராதிக்கும்படி மனிதனை நான் உருவாக்குவேன் சொல்லி ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட முதல்ல ஊழியத்துக்கு முன்னாலே எனக்கும் சந்தேகம் இருந்தது. நிறைய பேருக்கு கேட்டு இருந்தேன், ஆண்டவருக்கு என்ன வேற வேலையே இல்லையா, படைச்சு விட்டு போட்டு இத்தனை கஷ்டத்தை விடுறாரு? அதுக்கு எனக்கு சரியான யாரும் பதில் கொடுக்கல. எதுக்கு இந்த மனிதனை படைக்கணும், ஏன் இந்த பூமியை படைக்கணும், எதுக்காக இத்தனை போராட்டங்கள், ஏன் மனுஷன் அழுகணும் வியாதியிலும் துன்பத்திலையும் அப்படின்னு நிறைய எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. இந்த காலங்களில் நான் தியானிக்கும் பொழுதுதான் தெரிஞ்சது, அந்த லூசிபருடைய இடத்தை ஃபில் பண்றதுக்கு தான் தனக்குத்தானே தன் சாயலாய் ஒரு உருவத்தை படைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் மனிதனை படைத்தார். மனிதனை படைத்துட்டு அவன் தலையை நசுக்கணும்னு சொல்லி போட்டுதான் ஒரு குழந்தையை, ஒரு மெசியாவை உருவாக்குவேன்னு சொல்லி ஆதியாகத்திலே வந்தாச்சு. ஆனா எங்க அந்த குழந்தை உருவாகி என்னை நசுக்கி போடுமோன்னு சொல்லி போட்டு ஏவாளுடைய மூலமாக சர்ப்பம் ஏவாளை வங்கித்து அப்புறந்தே அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். மோசே பீரியட்ல 2 வயது குழந்தைகளை எல்லாம் கொல்லும்படியா பார்வோனாசனுடைய இருதயத்தை தூண்டி விட்டான். அன்னைக்கு இருந்தே கொல்ல ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு நேரத்தில் இல்ல, புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரையில அங்கேயே 2 வயசு குழந்தைகளை கொல்றதுக்கு முயற்சி செஞ்சான். இப்படியாக இயேசுவின் வருகை அவன் தடுக்க பார்த்தான். இந்த மனிதர்களை ஆண்டவருக்கு விரோதமா செயல்படுத்த பார்த்தான். இதுலதான் ஆராதிக்கிற நேரம் இந்த பிள்ளைகள் மத்திக்குள்ள அவன் வந்துட்டு கனநித்திரியின் ஆவிகளை கொடுத்து, தூக்கத்தை கொடுத்து, பேச்சுகளை கொடுத்து, ஏதாவது ஒரு கசகசப்பு கொடுத்து அவர்களை ஆராதிக்க முடியாதபடிக்கு அவர்களை பாரம்பரியத்துக்குள்ள கொண்டு வந்து கல்லு மண்ணான்னு இப்படி எடுக்கும். என்னதான் பாடுறவர் கைத்தட்டுன்னு சொன்னாலும் கைதட்ட மாட்டான், இப்படியே இருப்பான். கேட்டாக்கா ஐ வாஸ் டூயிங் ஐடி ஜாப் அப்படிமா. இவர் ஐடி ஜாப் செஞ்சா என்ன, இவர் எம்பிஏ ஜாப் நமக்கு செஞ்சா என்ன? ஆண்டவருக்கு முன்னாடி உன்னோட ஞானம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். உலக ஞானம் உனக்கு கேடு உண்டாகும். நல்லா தெரிஞ்சுக்க. சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் சொல்லுங்க தேவ பலனாய் இருக்கிறது. இந்த காரியங்கள் மற்றவங்களுக்கு வேணா என்னன்னா சும்மா நேரத்தை போய்கிட்டு இருக்காங்க, ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருக்கு. அதுலயே சொல்லுவோமா? அப்போ ஆராதிக்கிறதுக்காக தான் நீங்களும் நானும் தேவனிடத்துல அழைக்கப்பட்டிருக்கோம். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சது புரியல? புரிஞ்சவங்களா கை தூக்குங்க வரலாம். சரி நம்ம தூக்கணும் விட்டுட்டாக்கா புரியலன்னு சொல்லி நம்மள ஒரு 1/2 மணி நேரம் முடிச்சுக்குவாருன்னு சொல்லி தூக்காம இருக்காதீங்க. புரிஞ்சுக்குங்க பாஸ்.
தேவன் நம்மளை அழைத்ததே நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க விண்ணப்பம் வச்சு ஜெபிக்கணுங்கிற அவசியம் அமையே கிடையாது. நீங்க விண்ணப்பத்துல எழுதி வச்சுக்கிட்டு பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணாதான் தேவன் நிறைவேற்றுவாருங்கிற அவசியமே கிடையாது. கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். கர்ப்பத்திலே இருக்கும் பொழுதே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன தேவன், நீ வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது உனக்கு ஏற்படுகிற கஷ்டம் அவருக்கு ஒரு கஷ்டமா? அவருக்கு லேசான காரியம் எல்லாத்தையும் சொல்றாரு. ஒரு நாள் அவருக்கு 1000 வருடங்களை போல, 1000 நாட்கள் அவருக்கு ஒரு வருடத்தை போல சொல்றாரு. என்னுடைய பாதங்கள் இந்த பூமிங்கிறாரு, வானங்களுக்கு சிங்காசனம் சொல்றாரு. அப்ப எப்பேற்பட்ட தேவனுக்கு உன்னுடைய என்னுடைய கஷ்டங்களும் கடன்பாடுகளும் வியாதிகளும் அவருக்கு என்னங்க ஒரு லேசான காரியம்? இப்ப அவர் உங்களை